திருப்தி தானே? அப்புறம் என்னப்பா, சட்டு போட்டு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க வேண்டியதானே? போட்டா போச்சு. என்னடி ஒரு கை உடைச்சது பத்தல, இன்னொரு கையும் உடைக்கணுமா? உடையப்பண்ண அது இல்லண்ணே, உங்க ஃபேக்டரி தெரியலன்னு ஒருத்தர் வழி கேட்டாரு, அதான் கூட்டு வந்தேன். வழியா? உடையப்பா ஃபேக்டரி வழி கேட்டவன் யாருடா? நீ எங்கடா வந்த? ஆனா உங்களுக்கும் எனக்கும் பேச்சுக்கா, நான் அப்பச்சியோட பேசிக்கிறேன். உடையப்பா கொஞ்சம் பொறுப்பா, அந்த புள்ளதான் அப்பச்சிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லுது, பேசட்டுமே. நீ பேசுப்பா. வணக்கம் 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 வணக்கம். அப்புச்சி சொல்லுப்பா. நீங்க வாங்க போறீங்களே சொத்து, அது பரம்பரை சொத்து. இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் செல்லும். இப்போ ஒரு நாளைக்கே வந்து எப்படி நான் கையெழுத்து போடாம சொத்தை வாங்குனீங்கன்னு கேட்டேன், என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நான் தான் இவரோட தம்பின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை கேட்கறேன், ஏடா தொம்ம, ஏன் கையெழுத்து இல்லாம ஏன் சொத்தை எப்படியா வாங்குவ நீங்க? எப்படியா வாங்குவ? நான் இவன் சம்பாதிச்ச சொத்து நினைச்சியா? எங்க அப்பா என் பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்தியா? இவன் கையெழுத்து மட்டும் பத்தாது, நானும் சேர்ந்து எப்படியா என் கையெழுத்து நம்ம சொத்தை வாங்குவ நீ? இந்த கைதான சொத்தை வாங்குச்சு. அப்புச்சிங்க, இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து உங்க கைய வெட்டினார்னு வச்சுக்கங்க, என்ன பண்ணுவீங்க? கள்ளங்கபடம் இல்லாத ஆளா இருக்கிறீங்க, பார்த்து. ஆளும் வில்லங்கம், சொத்தும் வில்லங்கம். என்னனே அண்ணிய மாதிரி மாறி மாறி பேசுறேன்? கேட்டனா? ஐயா காசு எடுங்க. உடையப்பா சொத்துல வில்லங்க இருக்க போடுங்க. யோ ஒரு வில்லங்கமும் இல்ல, நீ காசு எடுப்பா. யோ என் தம்பி தான் செத்து போயிட்டான்னு சொல்றல. உடையப்பா உன் தம்பி செத்துட்டான் நீயே சொன்ன எப்படி? ஊரு சொல்லணும், உறவு சொல்லணும், அம்மா தங்கச்சியாவது சொல்லணும். இல்லன்னா உன் தம்பியோட டெத் சர்டிபிகேட் இருக்கணும். அப்படி இல்லன்னா உன் தம்பியே நேர்ல வந்து கையெழுத்து போட்டாதான் இந்த சொத்தை விற்க முடியும். இதான்ப்பா சட்டம். ஓஹோ, இந்த இளவுதான் உங்க சட்டம் சொல்லுதோ? நல்லா கேட்டுக்கங்க, வர்ற 12ஆம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு நான் சொத்தை வித்துக்கிறேன். அதுக்குள்ள இந்த சட்டம் சொல்ற எல்லா இளவும் வந்து விழும். ஐயா ஓடுறீங்க? உடையப்பா வந்து முத்தப்பா பாடி வந்திருக்கான். ராஜா முத்தப்பா அண்ணே யாராவது விட்டுட்டு போயிட்டே முத்தப்பா. வாழாட்டா எனக்கு வேற யாரு? அண்ணே இது உங்க ஃபேமிலி போட்டவண்ணே. ஐயோ அம்மா, முத்தப்பா என் ரூம் மேட்டுனே, தினமும் இந்த போட்டோ பார்த்து அழுதுட்டே இருப்பான்னு. ஆனா கடைசியில் இப்படி போச்சேன்னு. இத போய் எங்க அம்மா கிட்ட காட்டு. அம்மா முத்தப்பா, இங்க நீ செத்து போன அப்பா நினைச்சு உருகிட்டு இருக்க, அங்க நீ செத்து போயிட்டேன்னு ஊரே அழுதுகிட்டு இருக்காங்கப்பா. நான் செத்து போயிட்டேனா? அப்படி சொல்லிதான் ஏதோ ஒரு பணத்தை கொண்டாந்து போட்டு வச்சுட்டு உங்க அண்ணன் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காருப்பா. அதை நம்பி உங்க அம்மாவும் தங்கச்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பு, நீ தான் முத்தப்பாங்கிற உண்மைய இப்பவாது சொல்லிருப்போம். இல்ல, நான் சொன்ன மாதிரி எங்க அம்மாவையும் தங்கச்சியும் வாழ வச்சுட்டு தான் நான் யாருன்ற உண்மையை சொல்லுவேன். நீ என்னைக்கா ஒரு நாள் உசுரோட திரும்பி வந்துருவேங்கிற நம்பிக்கையில தான் உங்க ஆத்தா இன்னைக்கு வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கே நீ செத்து போயிட்டேன்னு அது நினைச்சு அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லி என்ன பிரயோஜனம்? முத்தப்பா உண்மையை சொல்லிரு. சொல்றேன். தம்பி உடையப்பா கவலைப்படாதப்பா. அண்ணே, உன் தம்பி சாகலண்ணே. எந்த முட்டா பையனை சொன்னது உன் தம்பி செத்துட்டானே? உன் தம்பி உசுரோட தானே இருக்கான். நான் சொல்றேண்ணே, உன் தம்பி உசுரோட தானே இருக்கான். இந்த தம்பி செத்துட்டா உங்களுக்கு என்ன வேற தம்பியே கிடையாதா? நான் உங்களுக்கு தம்பி மாதிரி கிடையாதா? இந்த 4 பயலுங்க உங்களுக்கு தம்பி மாதிரி கிடையாதா? இந்த மாதிரி உங்களுக்கு 1000 தம்பிங்கண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கங்க. இது எல்லாமே நாடகம். என்ன நாடகமா? இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இதுல நான் ஒரு நடிகன், நீங்க எல்லாருமே நடிகர்கள். இந்த செத்து கிடக்கிறாரே முத்தப்பா, இவர் முன்னாள் நடிகர். இந்த உசுரோட இருக்கிறாரே உடையப்பா, இவர் உலகமகா நடிகர். முத்தப்பா, உங்க அண்ணன் உன்னை பிரிச்சு கண்ணீரா வடிக்கிறார். அது நீலி கண்ணீரோ போலி கண்ணீரோ இல்லப்பா, நிஜ கண்ணீர். அண்ணே
செத்தவன் கேட்டானே பணத்தை எழுப்பியா போல இருக்கே. எங்க முத்தப்பா பாக்கெட்ல பணம் இருக்குங்க. என்னது பணத்துக்குள்ள பணம்? என்னப்பா இது புதுசு புதுசா குழப்புறீங்களே? எப்பா பணம் இல்லப்பா, ஏதோ கடிதாசு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப படிங்க. அன்புள்ள உடையப்பா அண்ணனுக்கு உன் தம்பி முத்தப்பா எழுதுவது, உங்களை எல்லாம் பிரிஞ்சு 15 வருஷம் அனாதையா வாழ்ந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் ஊர்ல இருக்கிற அனாத ஆசிரமத்துக்கும் ஊர் காரியங்களுக்கும் பயன்படும்படி எழுதி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு ஒரு பின் குறிப்பு. என் சொத்தையெல்லாம் எங்க அண்ணங்கிட்ட இருந்து அனாதைகளுக்கு எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன அடக்கம் செய்யணும். அப்படி செஞ்சா என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படிக்கு முத்தப்பா. அப்புறம் என்ன உடையப்பா, உன் சொத்துல பாதிய அனாதைகளுக்கு எழுதி வச்சிரு. யோ, இது என் தம்பி எழுதுற கடிதாசு இல்லையா? இது உன் தொம்பி தானே? ஆமா. இவன் பையில இருந்தா இந்த கடிதாசு எடுத்தேன். அதுக்கு இந்த தொம்பி எழுதாம இந்த தம்பியா எழுதி வச்சாரு. இந்த பாருங்க, இது என் தம்பி கடிதாசம் இல்ல, அவன் கையெழுத்தும் இல்ல. நீ சொல்லலாயா? ஊர் எப்படி நம்பும்? நம்ப வைக்கிறேன்டி. நான் பெருசு சின்ன வயசுல என் தம்பி எழுதின நோட் புக், இந்த கையெழுத்தையும் அந்த கையெழுத்தையும். என்னப்பா இது ரெண்டு கையெழுத்து அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கப்பா. அப்ப தம்பி கையெழுத்து தான். நல்லதா போச்சு. உடையப்பா சொத்தை பூரா ஊர் கழுதி வச்சிரு, அதுக்கப்புறம் தான் பணத்தை அடக்கம் பண்ண விடுவோம். சொத்துல ஒரு பய கை வைக்க முடியாது. அப்ப பணத்தை எடுக்க விட மாட்டோம். இவன் என் தம்பியா இல்லையா? இது வரைக்கும் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப இல்லங்கிற. சொல்லுங்கடா, சொல்லு. ஊர் எங்களை மன்னிக்கணும். ஒரு அனாதை படத்தை ரெடி பண்ண சொல்லி அதை தம்பி பண்ணணும்னு பொய் சொல்ல சொன்னதே இந்த உடையப்பண்ணன் தான். இந்த போட்டோவை அனுப்பி வச்சது இவருதான். ஆனா அது இந்த அளவு சொதப்புன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லு? அம்மாவை கொடுமைப்படுத்தின, என்ன கொடுமைப்படுத்தின? அண்ணன் எங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா? அது உனக்கு பிடிக்கலையா? அண்ணனை பூர்ணமா பார்க்கணும்னு உனக்கு என்ன ஆசை சொல்லு? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என்னடி கத்துற? யாருகிட்ட சவுண்ட் விடுற? எடுக்கைய எடுக்கிறல. நீ யாருடா? நீ யாருடா? என்னடி துள்ளுற? எடுக்கைய. என்ன நீ எடுக்கிறே இல்ல நான் எடுக்கவா? இது என் குடும்ப விஷயம், நீ தலையிடாத. எதையா குடும்ப விஷயம்? கூட பிறந்த தங்கச்சி குடும்பப்படுத்துவேன், அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இந்த ஊரை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அக்கா தங்கச்சிகளோட பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இதை தட்டி கேட்க உரிமை இருக்கு. எனக்கும் இருக்கு. என்ன இங்க இருக்கிறவனுங்களா என்ன பையன் நினைச்சியா? கிராமத்தானுங்க, வீரத்திலையும் மானத்திலையும் ரோசத்திலையும் விளைஞ்சவனுங்க. கோவப்பட்டானுங்க வச்சுக்க செம்மிடுவானுங்க. எடுக்கையா எடியா கையா. உடையப்பா தம்பி சொல்லுது இல்ல, கையடப்பா. அண்ணே விடுங்க அண்ணே. உடையப்பா முதல்ல கையெடுப்பா. நான் என்ன செத்தா போயிட்டேன்? சொல்லு, நானே செத்தா போயிட்டேன்? உசுரோட தானே இருக்கேன். உன் தம்பி செத்து போயிட்டான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி அமிச்ச, எனக்கு ஏன் சொல்லல? நீ யாரியா? உனக்கு ஏன் நான் சொல்லணும்? நானு ஆப்பு வைக்கிறது நான் இல்ல, என்கிட்ட சொல்லணும்டி. தம்பி டெத் சர்டிபிகேட் இருந்தா தான் சொத்தை விற்க முடியும்னு சொன்ன 2வது நாள்லயே உன் தம்பி டெட் பாடி வந்து இறங்கினோடனே நினைச்சேன் நம்ம அண்ணா அத்தை ஏதோ ஜிக்ஜாக் வேலை பண்ண போறாரு. அதான் உன் தம்பியோட பழைய நோட் புக் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி 1 ஹவர்ல அவன் கையெழுத்து இவ்வளவு எழுதி பழகினேன். முன்னாடியே சொல்லியிருந்தானா கொஞ்சம் பேரம் பேசி பணமாவது வாங்கியிருப்பேன். இனிமே நல்லது கெட்டது எது நடந்தாலும் சொல்லி அனுப்புங்க. நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. தம்பி அண்ணே திரும்ப எம்எல்ஏக்கு நிக்கிறாரு. வர 14ஆம் தேதி நாமினேஷன் மறக்காம வந்துருங்க. அண்ணன் உடையப்பன், நாட்டரசங்கோட்டை நாயகன் உடையப்பன். இதுல ஒரு கையெழுத்து போட சொல்லுங்க. தம்பி உடையப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாமினேஷன்ல கையெழுத்து போடப்பா. யோ பெருசு, என் அத்தை மூலி முங்காரி வர நேரம் தான் நல்ல நேரம். அதுக்கு முன்னாடி நான் கையெழுத்து போட்டேன்னு வையேன், அதுதான் என் கெட்ட நேரம்.
தம்பி அத்தை வந்துட்டாங்க, இந்தாங்க கையெழுத்து போடுங்க. யோ வேணா அங்க கூடியா கையால கொடுங்க அத்தை. மாப்பிள இந்த எலெக்ஷன்லயும் நீதான் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது என்ன, மாப்பிள்ளை ஜெயிச்சுட்டாருங்க. போன 2 எலெக்ஷன்லயும் லட்ச கணக்குல பணத்தை வாரி அடிச்சு செலவு பண்ணி தம்பி ஏத்து போட்டிட்டு அத்தனை பேரை டப்பால்ல கொடுத்தீங்கம்மா. அதனால இந்த தேர்தலில் அவர் ஏத்தனைக்கு ஒரு ஆம்பளை கூட வரவே இல்லை. உங்க மாப்பிள்ளை அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ ஆயிட்டாருங்க. பொம்பளை வாழ்த்துறாங்க. என்ன எதிர்த்து நீ நிக்கிறிய? ஆமா. என்ன தகுதி இருக்குன்னு நிக்கிற? அரசியல் எழுத தெரியுமா உனக்கு? இத பாரு, லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு என் அத்தை மூலி முங்காரி எனக்கு பேக்ரவுண்டா இருக்கா. உனக்கு யார் பேக்ரவுண்டா இருக்கா? வணக்கண்ணே. ஓ, நீதான் இவளுக்கு பேக்ரவுண்டா? இத பாரு, இந்த உடையப்ப பரம்பரை கோடீஸ்வரன், இவ பிளாட்ஃபார்ம் பிச்சைக்காரி. அது அப்போ. அப்ப இப்போ லட்சாதிபதி. சிஸ்டர், எத்தனை லட்சம் இருக்குன்னு உங்க அண்ணன் கிட்ட காட்டுங்க. இதுல எத்தனை லட்சம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா கேளத்தனமா இருக்கு? எண்ணி வச்சதுனா அவர்கிட்ட நீ கேக்குற? நானா ரோசக்காரே, ரவுண்டா 10 லட்சம் ரூபா இருக்கு. 1 ரூபா உறைஞ்சா கூட கால்ல அடக்குற செருப்ப கழட்டியடி. ஏய், கேட்டானா அவன்? உட்கார். ஏய், அது ஏன் பணம்? அது எங்களுக்கு சமர்ப்பணம். சிஸ்டர், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போட்டுடலாம் வாங்க. வாங்க வாங்க, வைரம் வாங்க. சாமி சரணம். சாமி சரணம். குருசாமி, நீங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாக்குப்பதிவு இருக்கு, மறந்துடாம நீங்க எல்லாம் வைரத்துக்கு ஓட்டு போடணும். இந்தாப்பா, இது வாக்கப்பட்டு வெளியூர் போன பொண்ணு. நீயும் ஊர் பேர் தெரியாத ஆளு. உன்னை நம்பி நாங்க எப்படிப்பா ஓட்டு போட முடியும்? உடையப்ப நல்லவனோ கெட்டவனோ, அவன் உள்ளூர்காரன். அவனுக்கு தான்ப்பா நாங்க ஓட்டு போட போறோம். தயவு செஞ்சு போயிட்டு வாப்பா. நீங்க வேணா சாமிக்கு தேங்காய் உடைக்கலாம், ஆனா இது உடையப்பனோட கோட்டை. அந்த சாமியை நினைச்சாலும் அவளோட கோட்டையை உடைக்க முடியாது. கொடுங்கோ, வாங்கின சீட்டுக்கு தேங்காய் உடைச்சிடுறேன். இது தேவையாடா? இது தேவையா உனக்கு? அந்த பிள்ளை வாட்டுக்கு பருத்தி பழுத்து பொழைச்சிட்டு இருந்துச்சு. அதை போய் வாழ வைக்கிறேன் கூழ வைக்கிறேன்னு அரசியல் அது இதுன்னு சொல்லி இழுத்து விட்ட. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா ஒரு பையன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாமெல்லாம் ஒட்டு மொத்தமா மண்ணை கவ போறது உறுதின்னு. பேசாம வாபஸ் வாங்கிருவோமா? ஆமாப்பா, கட்டின பணமா திரும்ப கிடைக்கும். நம்ம ஊர் ஆளுங்களுக்குலாம் நம்ம ஓட்டு கேட்டா சரியா வராது. அதுக்குன்னு வேற ஆள் இருக்கு. யாரு? பாரு. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். அண்ணே, மோசம் போயிட்டோம்னே. இங்க நீங்க போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க உங்க தங்கச்சிக்கு ரஜினி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காருனே. நிறுத்து. யார் ரஜினியா? கூட எம்ஜிஆர் வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காருனே. நம்ம ஊரு கண்ணத்தாயில திருவிழா மாதிரி கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு இருக்குனே. என்னடா எம்ஜிஆர் ரஜினி உளர்ற? அந்த கெட்டப்ல கேக்குறானே. அத சொல்லு.
அவன் டூப்ளிகேட்ல இறக்கிருக்கான், நான் ஒரிஜினலா இருக்கிறேன்டா. டேய் முட்டை, அண்ணா இப்போ ஃபேமஸ் நடிகை யாரா? சந்திரமுகி நயன்தாரா. நயன்தாராவை இருக்குங்கடா. என்ன பக்கம் ஓடுறாங்க? எங்க எல்லாரும் ஓடுறாங்க? இப்படி இப்படி விடப்பா விடப்பா. எங்க எல்லாரும் ஓடுறீங்க? நயன்தாரா வந்திருக்க பார்க்க போறோம். நயன்தாராவா? விடுங்கப்பா. எம்ஜிஆர் ஆகுது, ரஜினி ஆகுது. அட போயா. அட போங்கப்பா, ஓட்டு நயன்தாராவுக்கு தான். ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடுறத பாத்தியா? நம்மளோட மொத்த உழைப்பு வீணா போச்சுப்பா. உடையப்பன் ஒரிஜினல் அரசியல்வாதிங்கிறத காமிச்சிட்டான்.